எப்படியும் இப்போ நான் வேலைக்கு போனேனாலும் வர்றது ஏதோ ஒரு மாதத்துக்கு 5000 6000 அவ்வளோதான் கொடுப்பாங்க. இவர் இப்போ போகிறத வச்சுட்டு பார்த்தாலும் வட்டி கட்டணும், கடன் அடைக்கணும், வீட்டு செலவு பார்க்கணும், எனக்கு படிப்பு செலவு அப்படின்னும் போது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஏதாவது ஒரு சுயதொழில் ஒன்று பண்ணினா மட்டும்தான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேற முடியும். அத்தை, சுயதொழிலா? அதெல்லாம் பண்ணணும்னா ஏகப்பட்டது செலவாகுமா? நம்ம கையில் என்ன 10 காசு கூட இல்லையே. அத்தை, நம்ம பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம் அத்தை. மாமா எப்படியும் வேலைக்கு போறாரு, அவர் போகட்டும். ஏன்னா நம்மளோட இது வந்து பிக்கப் ஆகிற வரைக்கும் மாமாவோட காசை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டணும். நம்ம 2 பேரும் சின்னதா வீட்டில் ஏதாவது வேலை பார்க்கலாமேன்றேன். எனக்கு என்னமா தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த துணி தைக்கிறது தெரியும். அதில் எப்படி ஒரு 5 10 வீட்டு செலவுக்கு ஆயிடும். வேற என்னத்த என்ன பண்ண சொல்ற? ஏதாவது யோசிங்கத்த. சின்னதா ஒரு 5000 6000 முதலீடு பண்ற மாதிரி பண்ணி அதுல இருந்து லாபத்தை வர மாதிரி பாத்துக்குவோம். ஆமாஹா, வீட்டுல இருந்துகிட்டே இந்த மெழுகுவத்தி செய்யறது அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதுல கீழே நம்ம 1000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குமாமா. பேசிட்டுங்க அந்த வேலையை செய்வோமா? மாமா, நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, செய்யலாம் தான். ஆனா முதல்ல நம்ம கிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க, நாங்களே வாங்கிக்குவோம், மோல்டுல இருந்து மூலப்பொருள்ல இருந்து எல்லாம் நமக்கு தரோம், நீங்க செஞ்சு கொடுத்தா மட்டும் போதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு மறுபடியும் ரிஜெக்ட்னு நம்ம கிட்டே திருப்பி அனுப்புவாங்க. அது நமக்கு நட்டம் தான் மாமா, அதுல ஒரு லாபமும் இருக்காது. வேற என்னத்தமா பண்ண சொல்ற? நமக்கு கடகண்ணி ஆரம்பிக்கிற அளவுக்குலாம் ஊருப்பட்ட காசாகுமா? அதெல்லாம் நம்மளால முடியாது. அத்தை, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் யாருமே அதிகமாக இந்த வடை போண்டாலாம் செய்ய மாட்டாங்க அத்தை. அதுவும் மெனக்கெட்டு எல்லாருமே தோட்டத்து வேலை காட்டு வேலை அப்படி இப்படின்னு போகிறனால பெசாட்டுக்கு நம்ம அது பண்ணால் என்ன, வீட்டில் சிம்பிளாக மாவு இதெல்லாம் வாங்கி நம்மளே வடை போண்டா செஞ்சு இப்போதான் நம்ம 2 பேர் இருக்கோம், மாமா வேலை முடிச்சோடனே வந்துடுவார். வீட்டுக்கு வீடு கிடைக்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு தெருவில் போய் விற்க போனோம்னா எப்படியும் ஒரு அமௌண்ட்டை சம்பாதிச்சிடலாம் அத்தை. எம்மாடி, நீ எல்லாம் படித்த பொண்ணுமா, நீ எல்லாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சினா அதெல்லாம் கேவலமாக பேசுவாங்கம்மா. அதெல்லாம் வேண்டாம். என்னத்த கேவலம் கேவலம்ன்றீங்க? நம்ம யார்கிட்டையும் போயிட்டு களவாண்ட கிடையாது, அடுத்தவங்கிட்ட போய் சொல்லி சம்பாதிக்கல. நம்ம இருக்கிறத வச்சு சின்ன முதலீடு பண்ணி பெருசா பண்ணணும் அத்தை, அதை தான் நான் சொல்றேன். எனக்கும் நாளைக்கு சம்பள நாள்மா, சம்பளம் வந்துருமா, நம்ம மகா சொல்ற மாதிரியே பண்ணுவோமா. அதுவும் சொல்லுவாங்களே அத்தை, தை பிறந்தா வழி பிறக்கும்னு. தை மாசமும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நமக்கு நல்லதுதான் அத்தை. வா சந்தோஷ், வா. எங்கேயா போனேன்? இப்பதான் வரேன். வீடு வரைக்கும் போனேன் அத்தை. அக்கா இந்தா. என்னடா உன்னோட உண்டியல் எடுத்துட்டு வந்திருக்க? ஆமாக்கா, நீ மாமா எல்லாரும் காசு இல்லைன்னு வருத்தப்பட்டீங்கல்ல, அதான் என் உண்டியல்ல இருக்கதை எடுத்துட்டு வந்தேன். இதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியல, இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஐயோ நிறைஞ்சா, நாங்க யாருப்பா கஷ்டம்னு சொன்னா அதெல்லாம் நான் பாத்துப்பேன், நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர? இல்ல மாமா, எங்க அப்பா எங்களையே ரொம்ப கேவலமா தான் பேசுவாரு, அதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே பழகிட்டேன். ஆனா அக்கா சின்ன வயசுல இருந்து அப்பா ஒரு நாள் கூட திட்டினது இல்ல. இருந்தாலும் அக்கா இப்ப கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. அதான் நான் சேர்த்து வச்சிருந்த காசை எடுத்துட்டு வந்தேன், இதை வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு வேணாம் நிறைஞ்சா, நீ வச்சுக்கோ. எக்கா, நீதான் பெருசு பெருசா வேலையெல்லாம் செய்ய போறேன்னு சொல்றல, அதுக்கு இது முதலீடா இருக்கும்ல. இதை வச்சுக்கிட்டு நீ பெரிய ஆளாயிட்டீனா எங்க அக்கா பெரிய ஆளுன்னு சொல்லுவேல. இந்தா புடி. டேய், இதெல்லாம் எனக்கு வேணாம்டா. அந்த மனுஷனோட இதுல 10 ரூபாய் கூட எனக்கு தேவையில்லடா. அக்கா, நம்ம அப்பா என்னைக்குக்கா நமக்கு காசு கொடுத்துருக்காரு? நம்ம பெரியம்மா, அப்புறம் பெரியப்பா, அண்ணன், அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரவங்க போறவங்க எல்லாரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்கல்ல, அதை தானே சேர்த்து வச்சேன். இந்தா புடி, இதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியல, இதை வச்சு ஏதாவது பண்ணு, நீ பெரிய ஆளா வந்துரு. அப்புறமேட்டுக்கு நம்ம அப்பாவை விட்டுட்டு தனியா வந்துடலாம். அப்புறம் நீ என்னையும் அம்மாவையும் பாத்துக்கோ, நம்ம எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். சொன்னதுக்கே நீங்க நல்லா இருப்பீங்கயா, உங்க யாருக்கு எந்த குறையும் வராது. ஐயோப்பா, சப்பாத்தியா சுட்டு வச்சிருக்காங்க, ஏதோ வரட்டி கணக்கா சுட்டு வச்சிருக்காங்க. சை, அப்பப்பா பல்லே போச்சு போ. ஷோ கடவுளே, இவ வேற போயா உக்காந்துக்கிட்டா, இங்க சாப்பிட்டாங்களா என்ன ஏது, ஏதாவது ஒரு கவலை இருக்கு இவளுக்கு. இவெல்லாம் என்னத்த சொல்றதுன்னே தெரியல, இது வாயிலே வைக்க முடியல, வரட்டி கணக்கா. பா முடியல, இதை தின்னு தின்னு நான் போயே சேர்ந்துருவேன் போல இருக்கு. என்ன பண்ணி தொலைறது? ஒரு சப்பாத்தி 20 ரூபான்றான், இந்த வரட்டி மாதிரி இருக்கிறத 5 ரூபா. இதை வாங்கிட்டு வந்து தின்னா உசுரே போயிரும் போல இருக்குது. பேசாட்டுக்கு காசு போனாலும் பரவாயில்ல, 20 ரூபா ஒரு சப்பாத்தினே வாங்கிருக்கலாமே. தின்னா விக்கிக்கிட்டே செத்துருவேன் போல இருக்கு. இதை திங்க முடியாது சாமி, இதை போய் நாய்க்கு தான் கொட்டணும். நாய்க்கு போய் தட்டணுமா? இந்த வரட்டிய கொஞ்சம் தண்ணியில போட்டு நனைச்சு தோசைக்கல்ல போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுக்கு காசு போட்டு வாங்கினத போய் நாய்க்கு கொட்டணும்?
இதை எப்படியாவது ஒண்ணு சாப்பிட்டு ஆகணும் இல்லையா? காலையிலக்காவது வச்சு ஓட்டினோம்னா செலவு மிச்சம். இவ போயிட்டு எப்ப வருவான்னு தெரியல. இவ பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பழப்பு சிங்கி அடிக்கிற மாதிரி ஆயிடும். எல்லாரும் அப்படியே இறங்கிக்கோங்க. நான் அப்படியே வண்டியை கொண்டு போயிட்டு ஸ்டாண்ட்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா, அப்படியே ஒவ்வொருத்தர இறங்குங்கம்மா. ஐயா, காலையில எது கொண்டு போய் விடுறது? நேரம் கட்ட நேரத்துல அங்க போயிட்டு அப்புறம் தனியா நடந்து வருவியா ரோட்ல? இல்லம்மா, அது நான் வந்துருவேன். நீங்க பாத்து இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, பாத்து போ. எப்பாடி அப்பா, ஒரு வழியா வந்தாச்சு சாமி. ஒரு வழியா சாப்பாடு ஆக்கி போறோம்னு சொல்லி ஆக்கி முடிச்சாச்சு. இனி என்ன, அடுத்து வளகாப்புக்கு போக வேண்டியது இருக்கு. அப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடும்பத்தோட போயிட்டு வருவோம். ஆமா அமுதா. சரிக்கா, மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம். அந்த மனுஷன் பயலுக்கு சாப்பாடு கொடுத்தானா வச்சானான்னு கூட தெரியல. நான் கிளம்புறேன், பாருங்க. நேரம் கட்ட நேரமா பாத்து போ. சரிங்கம்மா. சரிக்கா, வரக்கா. பாத்து போம்தா. சரி பாருங்க, நானும் வரேன். பாத்துக்கோங்க. வீடு எந்த லட்சணத்துல இருக்குதோ. அத்தை, அக்கா எதுவும் தூங்கி இருப்பாங்க. நீங்க வந்து நம்ம வீட்டுல படுங்க, காலையில எந்திரிச்சு போகலாம். ஆமா, அவ வேற கதவையே திறக்க மாட்டா. வேணும்னே கதவை சாத்தி வச்சுக்கிட்டு பூட்டிக்கிட்டு இருப்பா. நம்ம வந்து வெளியில கிடக்கட்டும்னு. சரி, நான் இன்னைக்கு ஒரு நாள் அங்கேயே படுத்துக்கிறேன். வாங்கத்த. எப்பா, இது தின்னது நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. ஓஹோ, அம்மனி வந்துட்டீங்களா? விசேஷம் எல்லாம் முடிஞ்சதுங்களா இல்ல முடியலீங்களா? எல்லாம் முடிஞ்சதுனாலதான் வீட்டுக்கு வந்திருக்கு. அவ்வளவு ரோசக்காரி வீம்புக்காரின்னு வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டுக்கு வந்திருக்க. வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, என் பிள்ளைங்களுக்காகத்தான் வந்தேன். ஓஹோ, சரி போங்க போங்க. ஐயோ எப்பா, இந்த சப்பாத்தி சாப்பிட்டது நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கே. சரி, ஒரு 7-அப்போ இல்ல சோடாவோ. சோடா வாங்கிக்குவோம். அதுதான் 2 ரூபா 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை கொஞ்சம் வாங்கி குடிப்போம். ஐயோ, தூக்கமே வரமாட்டேங்குதே. சரி, எம்பிட்டு நேரம் தான் புரண்டு படுக்கிறதுனே தெரியல. இங்க யாருங்க? ஏங்க, உங்ககிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, இந்த போனை கண்டுபிடிச்சதான் கண்டுபிடிச்சாங்க. அந்த போனை கீழே வைக்கிற பாடே இல்ல. அத வையுங்க முதல்ல. உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அட இருமா ஒரு நிமிஷம். இப்ப எனக்கு கோவம் வந்துச்சுன்னா போனை தூக்கி அடிச்சு உடைச்சிருவேன் சொல்லிவிட்டேன். என்ன உமா? ஏங்க, காலையில வேலைக்கு போயிடுறீங்க, ராத்திரி வர்றது லேட்டா தான் வரீங்க. அந்த நேரத்துலயாவது போனெல்லாம் தூக்கி வீசிட்டு குடும்பத்தோட உக்காந்து பேசணும் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. என்ன நேரம் பார்த்தாலும் அந்த போனையே வச்சுக்கிட்டு அழுவுங்க. ஐயே, காலையில எல்லாம் அங்க வேலை செஞ்சு மாடா உழைக்கிறோம். சரி, வீட்டுக்கு வந்துதான் கொஞ்ச நேரம் போன் எடுத்து பாக்குறோம். அது பொறுக்கலையா? அதேதான் எங்களுக்கும். காலையில விடியறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் நாங்களும் பார்க்கணும் வைக்கணும். எல்லா பிரச்சனையும் அனுசரிச்சு தான் பார்க்குறோம். அப்படி இருந்து ராத்திரி கொஞ்ச நேரம் தான் உங்ககிட்டயும் மனசு விட்டு பேச முடியும். அந்த நேரத்துலையும் போனை நோண்டிக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி உங்ககிட்ட பேசுறது? இல்லைன்னா அந்த போனையே கட்டிக்கங்க, என்னைய விட்டுருங்க. ஐயோ சாமி, இன்னைக்கு ஒரு நாள் போனை கையில வச்சிருந்தது ஒரு தப்பா? ஒரு நாள் இல்ல, 1 மாசமாவே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்ததுல இருந்து போனை தூக்கி வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறது. அப்பா சாமி, போனே நோண்டல போதுமா? ஏங்க, உங்ககிட்ட பேசணும்னு நான் சொல்றேன். இப்ப அந்த சைடு திரும்பிட்டு படுத்தா என்ன அர்த்தம்? நீ பேசுறது என் காதுல விழுகும். எப்படி படுத்தா என்ன சொல்லு. ஏங்க சொல்லுமா? ஏங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு இந்த ரூமுக்கு ஒரு கதவு போடுங்க. ஆரம்பிச்சிட்டியா கதவு கதவு கதவுன்னு? என்ன நான் ஆரம்பிக்கிறேனா? ஏங்க, உங்க அம்மா எதையுமே வீட்டுக்குள்ள இருந்து பேச விட மாட்டேங்குதுங்க. ரூம்ல வெளியே நின்னுக்கிட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு என்னென்ன வேலை பாக்குது தெரியுமா? ஊம குசும்பு வேலை எல்லாத்தையும் பாக்குது. ஏறு, அவங்க வயசானவங்க, அவங்க அப்படித்தான். ஆமா, வயசு ஆயிருச்சு. இதை விட வயசானவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி நடக்கல. உங்க அம்மா தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்க அம்மா வந்தாங்க, நானும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் ஒட்டு நின்று கேக்குது. நீ பாத்தியா? எங்க அம்மாவுக்கு டீ போடுவோன்னு வெளியே வரேன், கதவுகிட்டே நின்னுக்கிட்டு ஒட்டு நின்று கேக்குது. என்ன பார்த்தோன்னு நான் தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு நடிக்குது. என்னன்னு சொல்றீங்க? ஒரு கதவை வாங்கி மாட்டுங்க, இல்லன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஷோ, கதவு கதவு கதவு, ஒரு கதவு வாங்கி மாட்டி விடுறேன் போதுமா? நம்மளை பத்தி தான் ஏதோ பேசுவா போல இருக்கு. என்ன பேசுறா போய் பாப்போம். வந்துருச்சா? ஏங்க, ஒன்னும் பண்ணாதீங்க, அப்படியே கொஞ்சம் திரும்பி மட்டும் பாருங்க உங்க அம்மா என்ன வேலை பாக்குதுன்னு. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட எதா இருந்தாலும் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. மாட்டினடி மவளே. சொல்லியா? உன் மருமக உனக்கு சொல்றது தப்பே இல்லை. இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
அது வந்துயா அது வந்து என்ன பேசுறாங்கன்னு ஒட்டுன்னு நீ கேட்க வந்திருக்கு. என்னவா வாய்முறை கழுக. ஐயா வெளியே ரொம்ப குளிரியா, அதான் போர்வை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். போர்வை எடுத்துட்டு போறியா? அப்ப அங்க கிடக்கிறது என்னது? ஆத்தி அங்க போர்வை இருக்கதையே மறந்துட்டனே. உன்னையில என்னத்த சொல்றதுனே தெரியலம்மா, போமா அங்க. இல்லப்பா நிஜமா போர்வத்தை எடுத்துட்டு வந்து கம்முன்னு போயிட்டு சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறமேட்டுக்குள்ள உன்னை வீட்டுக்குள்ள படுக்க வைக்கிறது இல்ல, வெளியே கட்டில எடுத்து போட்டுருவேன். அப்புறமேட்டு கொசு கடியா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் பனியா இருந்தாலும் வெளியவே கடுன்னு போட்டுருவேன். ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இரு. பாத்தீங்களா உங்க அம்மா வல்லவங்க நல்லவங்க நீங்களே தெரியுதா? உடனே நீ ஆரம்பிக்காத. உன் திருவாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு கம்முன்னு படு. நாளைக்கு விடியறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ஒரு கதவை மாட்டணும். நம்ம நேரமா என்னமோ தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து எந்த கடையுமே இல்லையே. கொஞ்சம் நேரமா போயிருந்தா கூட ஏதாவது கடையில சோடா வாங்கியிருக்கலாம். ஐயோ, கொஞ்சம் காசு செலவா இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த வரட்டியை வாங்கினதுக்கு பதிலா ஒரு நல்ல சப்பாத்தியை வாங்கி தின்றுருக்கலாம். ஐயோ அப்பா, மூச்சு விடவே ரொம்ப சிரமமா இருக்கே. ஐயோ ஐயோ, சரி வீட்டுலதான் அவ வந்துட்டாளே, அவளை ஒரு எலுமிச்சம்பளம் ஜூஸ் இது போட்டு தர சொன்னா போட்டு கொடுப்பா. அதான் வீட்டுக்கு பின்னாடி எலுமிச்சம்பளம் மரம் இருக்குல்ல, ஆமா அதுதான் செலவே இல்லை. ஆமா மச்சி, நாளைக்கு இன்டர்வியூல போய் கலக்குவியா இல்ல சொதப்பியாடா? மச்சி நீ யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, நீ போய் பயப்படலாமாடா? டேய் என்னடா இப்படி சொல்ற? அப்புறம் என்ன மச்சி நினைச்ச? காலம் முழுக்க உனக்கு தண்டச்சோறு போடுவாங்கன்னு நினைச்சேன். உண்மைதானே மச்சி? சரி சரி, பப்ளிக் அசிங்கப்படுத்தாத. சரிடா, அப்ப மொத்தத்துல 2 பேரும் ஒரு முடிவோட இருக்கீங்க. காலம் முழுக்க அப்பா அம்மா சோத்துல உட்காந்து சாப்பிடணும்னு. கலக்குங்கடா கலக்குங்க. மச்சி பேசாட்டுக்கு நானும் உன் கூட வந்து ராணுவத்துல சேர்ந்துடுறேன்டா. வாய மூடுறா. ஏன்டா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு? டேய் மகாவோட அப்பா, ஐயோ என்னடா ஆச்சு இவருக்கு? என்னாச்சு ஏதாச்சும் தெரியலடா இவருக்கு. டேய் என்னடா இது இப்படி திடுதுப்புன்னு? டேய் ராசா, கோயிலுக்கு பின்னாடி தண்ணி வருதுல, அதுல தண்ணி குடிச்சிட்டு போ போ. ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியல இவருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி